வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியம். தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் டிரைவர், கண்டக்டர், ஏஇ, ஜேஇ, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் இப்படி அனைத்து விதமான பணியிடங்களை நிரப்புறதுக்கு கடந்த மாதங்கள் 2 அக்டோபர் முதல் நவம்பர், டிசம்பர் இந்த மாதம் வரைக்கும் ரிசல்ட்ஸ் எல்லாமே பப்ளிஷ் பண்ணாங்க. இனி வரும் காலங்களில் யாரெல்லாம் இந்த பதவிகளுக்கு செலக்ட் ஆகிறாங்க அப்படின்ற நேர்காணலுக்கு உண்டான பட்டியலை வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த நேர்காணலில் சில கேள்விகள் உங்களை கேட்பாங்க. ஸோ இந்த நேர்காணலில் செலக்ட் ஆகிற நம்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தேர்ச்சி பெற்று நேர்காணல் செலக்ட் ஆகிற நம்பர்களுக்கு பணி நியமன ஆணைகள் போக்குவரத்து கழகத்தில் டிஎன்எஸ்டிசியில் டிரைவர் மற்றும் கண்டக்டர், எஸ்சிடிசியில் டிரைவர் கம் கண்டக்டர் இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாமே கொடுக்கறதுக்கு ப்ராசஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் எல்லாமே முடிவதற்கு இன்னும் ஓரிரு வாரங்களில் இது எல்லாத்தையும் முடிச்சிருவாங்க. ஸோ வரும் ஜனவரிக்குள்ளார போக்குவரத்து கழகத்தில் புதிய பணி நியமனங்களை தொடர இருக்கிறதாக ஸோ நமக்கு அமைச்சர் வட்டாரங்கள் எல்லாமே நமக்கு தெரிவித்தவாறு இருக்குங்க. ஸோ கவலையே பட வேண்டாம். நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி போக்குவரத்து கழகத்தில் 2024ஆம் ஆண்டுக்குண்டான அறிவிப்பும் வர இருக்கு. ஸோ இந்த 2024 எவ்வளவு நபர்களை போக்குவரத்து கழகத்தில் புதிய பணி நியமனங்களை எடுக்க போகிறாங்க, இந்த கேள்வி தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக மக்கள் மத்தியில் போயிட்டுருக்கு. ஸோ 8th பாஸ் பண்ணவங்க எல்லாருமே, இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் எடுக்காதவங்க எல்லாருமே எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா போக்குவரத்து டிஎன்எஸ்டிசியில் பணியாற்றத்துக்கு தயாராக கொள்ளணும். ஸோ உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ள அடுத்த 3 மாதங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. ஸோ டிஎன்எஸ்டிசியில் எல்லா தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துருக்க அந்த ஒரே ஒரு விஷயம்தான் போக்குவரத்து கழகத்தில் இந்த டிரைவர், கண்டக்டர் இதுதாங்க. ஸோ இந்த 2 பதவிகளுக்குமே கிட்டத்தட்ட 7 லட்சம் காலி பணியிடங்கள் தமிழகத்தில் இருக்கு. ஏன்னா எல்லா ரூட்லேயுமே பஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணால் இது எல்லாத்தையும் போட்டால் அவ்வளோ பேர் தேவைப்படுது. ஆனால் இந்த ஆண்டு ஒரு 25,000, ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பீப்புள்ஸே பார்த்தீங்கன்னா நிறைய பேர், ஒரு 10,000க்கு மேற்பட்ட பேர் இந்த ஆண்டு ரிட்டையர்மெண்ட்டும் ஆகியிருக்காங்க. ஸோ அடுத்து ஒரு ஆண்டுகளையும் ரிட்டையர்மெண்ட்டும் அந்த அளவுக்கு ஆக போகிறாங்க. ஸோ அந்த ரிட்டையர்மெண்ட்டை சமாளித்து போக்குவரத்து கழகத்தில் காலி பணியிடங்களுடைய அறிவிப்பை விரைவில் வெளியிட போகிறாங்க. ஸோ இந்த ரிட்டையர்மெண்ட்ஸு எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை க்ளோஸ் பண்ணணும். ஸோ புதிய வேகன்சிஸ் எவ்வளவு தேவைப்படுது அப்படின்றத ஒரு மாபெரும் அறிவிப்பாக போக்குவரத்து துறை அமைச்சர் எஸ் சிவசங்கர் அவர்கள் இந்த நியூ இயருக்கு வெளியிட போகிறாங்க. கண்டிப்பாக நம்ம பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாங்க. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் எடுக்காமல் இருந்தீங்கன்னா உடனே உங்கள் அருகில் உள்ள போக்குவரத்து அந்த ஆர்டிஓ ஆஃபீஸை அணுகி உடனடியாக நீங்கள் லைசன்ஸை பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை உடனடியாக பெற்று வைத்துக் கொள்ளுங்கள். ஸோ மக்களே, டிஎன்எஸ்டிசி சம்பந்தமான அனைத்து விதமான செய்திகளையுமே நீங்கள் உடனுக்குடன் திறனமான நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.